நீங்க ஒவ்வொரு கருவிகள் இருக்கு இல்லையா? இப்ப ஷனாய்ன்னு ஒரு இசைக்கருவி. ஷனாய் பெரும்பாலும் வடநாட்டு இசைக்கருவி. அதே மாடல் நம்மள்ல வந்து சத்தக்கருவின்னு அதுக்கு பேர் சத்தம்பாங்க. எங்க நீங்க கேட்கலாம் அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இறந்த வீடுகள்ல இவ்வளவு நீளத்துல இருக்கும். நீங்க தவில தூக்கி வச்சுக்கிட்டு வர ஆள் ரொம்ப சிரமப்பட்டு தூக்கி வச்சுக்கிட்டு வருவான். பறைய தூக்கி வச்சுக்கிற தொங்க போட்டு வருவான். இந்த சத்தக்கருவி வாசிக்கிற ஆள் மட்டும் பேசாம வருவான். என்ன காரணம் தெரியுமா? அத சைடு ஜிப்பா ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த சத்தக்கருவி வாசிக்கிறாங்க. சைடு ஜிப்பாவுல தூக்கி போட்டு அந்த ஆள் பாட்டு வந்துகிட்டே இருப்பான். அவனுக்கு பெரிய ரிஸ்கே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சத்தக்கருவி சத்தமே ஒரு மாதிரியா இருக்கும். ஏன் அப்படி இருக்கக்கூடியதான் ஷெனாய். அந்த ஷெனாயை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சர்வசாதாரணமா வந்துட்டு காதல் பாட்டுக்கு நீங்க எப்படி வாசிச்சாலும் ஷெனாய் வந்து ஒரு சோகம் வருங்க. ஆனா அவரு ஷெனாய் என்ன பண்ணுவாருன்னா, பெரும்பாலான காதல் பாட்டுகளுக்கு பயன்படுத்தி இருப்பாரு. நீங்க தத்தாராரா ரத்தாராரா ரத்தாராரா காதோரம் லோலாக்கு கங்கைமரம் படம் தானே? ஆமா கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு என பின்னுதடி இது பாட்டு முழுக்க ஷெனாய் தான். தரரரரரரா, பிரபு படம், தரரரரரா. பிரபு ஆமா, சுகன்யா பாட்டு. ஆமா, ஆமா. சின்ன மாப்பிள்ளை. ஆமா, நான் இது சின்ன மாப்பிள்ளை.